அடுத்த வழியா? அதுதான் வரும். ஓகே. ஓகே வாங்க போகலாம். இது ஒரே ரூம் தான் இருக்குது. அங்கே பின்னாடி ஒரு இது வழி வந்துடும். பின்னாடியா? பின்னாடியா? இங்கேயா? இங்கே தான் வரும். ஓகே, கீழே பார்த்து வாங்க. ஓகே ஓகே வாங்க. இது எந்த பக்கம் வழின்னே தெரியல. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பூட்டி இருக்காங்கல்ல. பார்த்துக்கலாம், சரி வாங்க பார்த்துக்கலாம். பூட்டி இருக்காங்களே. சுற்றிட்டு அப்படியே ஆ அப்படியே வந்து பாருங்க. அந்த சைடு வந்து எப்படி போவோம்? பேக் சைடு போயிடலாம். எவ்வளோ பெரிய ஷட்டர் பார்த்தீங்களா? வா, சரியான பெருசு. சரி இன்ட்ரோ பேசிடலாமா? ஓகே ஓகே பிடிங்க. கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவே வரலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளோருமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய விதமாக ட்ரீட் தர மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நானும் வந்து என் கூட இன்னொரு ஆளும் வந்திருக்காரு. அவர் யாருன்றதை வந்து நான் காட்டுறேன். பற்றி எனக்கு சஜஸ்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தவர் தான். ஸோ அவரே வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறமா நான் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கோம் வழி எப்படி உள்ளே போகிறதுன்ட்டு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்குது. அண்ட் தென் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. எங்கள் கையில் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்க போதோ தெரியல. இன்கேஸ் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமானும் தெரியல. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரிங்கில் வந்து இறங்கியிருக்கோம். பார்ப்போம், ஓகேவா? ஓகே வாங்க. ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரூபுன்ற சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. உள்ள வாசலே பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 குதிச்சா உள்ளே வந்திருக்கோம். சவுண்டு கேட்குது, பார்த்துக்கலாம். வழி எதுன்னு கூட தெரியல கைஸ். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா தான் வந்திருக்காரு கூட. அவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் வந்து இவரோட சேனல் லிங்க்கை வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வழி தேடிக்கிட்டு இருக்கோம் உள்ளே போகிறதுக்காக. அண்ட் தென் வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நாங்கள் கடந்து வந்திருக்கோம் தெரியுமா? ஸோ எங்களோட லைஃபே வந்து ரிஸ்கில் போட்டுருக்கோம் இந்த ஒரு வீடியோக்காக. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், ஓகேவா? பார்த்து ப்ரோ, கீழே நான் பார்த்து ப்ரோ. ஸோ கைஸ் வேகமாக வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கான வழியை பார்ப்போம். ஏன்னா வந்து கேமரா வேறு என்ன ப்ரோ இது அடிக்கடி பிளர் ஆகுது ப்ரோ. இடிச்சு போட்டுருக்கானுங்க ப்ரோ பயங்கரமா. அவங்க இடிச்சு போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைடு இல்லை ப்ரோ. ஐயோ அந்த பக்கம் தானா? போயிடலாமா அந்த பக்கம்? போயிடலாம் ப்ரோ, வாங்க ஃபாஸ்ட்டாக போவோம். பில்டிங் தான் வித்தியாசமாக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் பெருசு ப்ரோ, ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்தது இல்லையா? வந்ததில்லை ப்ரோ. நான் ஓகே, முன்னாடி கிளிப் எடுக்கிறதுக்கோசம் ஒரு டைம் வந்தேன் ப்ரோ. உள்ளார நான் வந்ததில்லை ப்ரோ. ஓகே. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ப்ரோ வந்து எனக்கு வந்து கூகுள் மேப்பில் தான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து பார்த்தாரு. அவர் நோட் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா இவர் வந்து முன்னாடியே இந்த லொக்கேஷன் வந்திருப்பாருன்ட்டு.
பட் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, வந்ததே இல்லைன்றாரு. ஓகே ஓகே விடுங்க, அதான் நம்ம 2 பேர் வந்துட்டோம்ல. எனக்கு கொஞ்சம் பழுத்து அதிகமாக அது என்னன்னு தெரியல ப்ரோ, மாதிரியாக தான் இருக்குது. பதட்டமா? எனக்கு அதை விட பயங்கர பதட்டமாக இருக்குது. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இங்கே பப்ளிக் கிட்ட மாட்டணும்னு நினச்சிக்கோங்க, நலங்கு வச்சிருவாங்க. வா ப்ரோ இங்கே ஷட்டர் ஓப்பனில் இருக்குது ப்ரோ. இங்கே ஆமாம் ப்ரோ. டிவி சுள்ள போகலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. தூக்காமல் படுத்து போயிடலாம் ப்ரோ. படுத்து அதுக்கு போகலாமா ப்ரோ? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் போகணும், ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ வண்டி வர அவ்வளோ கஷ்டமாயிடும் ப்ரோ. ஆமாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுவே பார்த்துருவோம். சரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். எங்கே இதுவா மேலேயா? வாங்க வாங்க. ஸோ கைஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நாங்கள் வந்து டொக்கோஸ் டார்ச் லைட் கூட நாங்கள் இப்போ யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம். இங்கே ஓப்பனில் இருக்கு, ஆனால் சின்ன ரூம். ஆஃபீஸ். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ எல்லா பக்கமும் பூட்டி இருக்கு? அவங்க ஏன் ப்ரோ பூட்டுறாங்க? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. பட் எங்களால் வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுறோம். ப்ரோ இங்கே வழி இருக்குது ப்ரோ. கைஸுங்க கீழே வழி இருக்குது. போங்க போங்க. டொக்கோஸ் இருக்கா? ஓகே பார்த்து உஷாரு. கேமரா பிடிங்க, அப்படியே உள்ளே போயிடுங்க. சேஃபாகும் ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு வழியாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எடுத்துக்கோங்க. டொக்கோஸ் இருக்குதா? எடுத்துக்கோங்க. ஓய்யோ செதறுது. வாங்க கைஸ், நானுமே டொக்கோஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே புரியுங்க, நானுமே எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அதனால் என்னை எது கவர் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கைஸ் அப்படியே கிளம்பலாம் நம்ம. சோடா ஆஷ், சால்ட்டு. இது என்ன ப்ரோ ஃபேக்ட்ரி இது? கைஸ் இது என்ன ஃபேக்ட்ரின்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பேர்ஸ் ரூம், அது ரூம் ஓப்பன் பண்ணுங்கள். ஐய் பார்த்து பார்த்து. கெமிக்கல்ஸா வேஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாரி தெரியுது. சவுண்டு கேட்கல? பக்காவாக கேட்குது. சவுண்டு கேட்குதாங்க. வா வா வா, நிற்காத வா, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். கைஸ் டார்ச் லைட் வர கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓய்யோ அண்டர் கிரவுண்டெல்லாம் போதியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி மை காட். பார்த்தேன் ப்ரோ. சரியா இருக்குதியா கேப்சரு? ப்ரோ போயிடலாமா ப்ரோ? இல்லைவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். என்னென்ன ஆகட்டும், பயங்கர பெருசாக இருக்குது. ப்ரோ பார்த்துடலாம் வாங்க. எவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஒன்று ஒன்றா வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. எத்தனையோ பிளேஸ்க்கு வந்திருக்கோம் ப்ரோ. டெக்ஸ்டைல் டைஸ் இது அவுட்டு வெளிப்பக்கம்.
வாங்க ப்ரோ, நல்லா விண்டோ தான் வெளிப்பக்கம் ப்ரோ. ஓகே. ஹை சவுண்டு கெச்சா கைஸ், சவுண்டு கேட்குது. பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கு ப்ரோ. யாருன்னா இருக்கீங்களா? தெளிவாக கேட்குது. அப்பயும் நான் அங்கே கேப்சர் பண்ணேன். ஒரு கருப்பு ரூம். கொஞ்சம் கேமரா பிடிங்க. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கேங் ரேப் வந்து நடந்திருக்கு இந்த ஃபேக்ட்ரியில். இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி ஸ்டாஃபை வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வந்து ரொம்ப கொடூரமாக, வடகான்ஸுங்க ரொம்ப கொடூரமாக வந்து கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா வந்து இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி சரவணா ப்ரோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சிலது வந்திருந்தது. என்னன்னா, அந்த கேங் ரேப் செய்யப்பட்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல வந்து அடுத்த நாள் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கம்மா. ஸோ தூக்கு போட்டால் இல்லை கெமிக்கல் சாப்பிட்டா ப்ரோ? ஓ, தூக்கு போட்டதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ எஸ், ஏன்னா வந்து அவங்க எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விவரம் தெரியல. பட் ஆனால் வந்து சரவணா ப்ரோ என்கிட்ட சொன்னது வந்து தூக்கு போட்டு இறந்து போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இதை வந்து நம்மளே கேட்டு தெரிஞ்சுப்போமே. கேட்குது ப்ரோ. சரி, ஓகே. இப்போ எங்களை சுற்றி யாராவது இறந்து போன ஆன்மாக்கள் இருக்கீங்களா? கிட்ட வர மாதிரி ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ, எங்களை சுற்றி நீங்கள் இருக்கீங்களா? இப்போ இறந்து போன அந்த பெண் இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஏன் அழுறீங்க? நீங்களா அது? என்ன ஆச்சு உங்களுக்கு? கைஸ், ரிப்ளே வருது. உங்கள் பக்கத்தில் வரும். ரிப்ளே வருது பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது வேறு மாதிரி தோணுது ப்ரோ. இல்லை, ஒன்று சொல்கிறேன். நம்மளை சுற்றி தான் அந்த ஆன்மா இருக்கிறது தான் நான் நம்புகிறேன். ஓகேவா? லைட்டிங் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டா? கைஸ், லைட்டிங் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஏன்னா சுற்றி முற்றினா வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ஃபேக்ட்ரி பேருக்கு வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குதா? பாருங்க ப்ரோ, உடஞ்சி விழுந்துருக்கு. கால் உஷாராக பார்த்து வைக்கணும் ப்ரோ. ஏன்னா இது என்ன மாதிரி இடம்னு தெரியல. மேலெல்லாம் வேறு ரூம் போகுது. போகலாம் அப்புறம் மேலே போகலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த குரல் அழுகுரல் கேட்குது இல்லை? ஆமாம் ப்ரோ, அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் எங்கேருந்து வருது, என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம தெரியாமல் இறங்கிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்ம சொல்லிய முடிஞ்சு. கண்டிப்பாக வரும். ஒரு வேலை பண்ணலாமா? இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ரோ, ஸ்ப்ளிட் ஆகலாமா? ஸ்ப்ளிட்டா ப்ரோ? ஆமாம், பண்ணிவிடுவீங்க தானே? ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, கூப்பிட்ற அளவுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பேன். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸ்ப்ளிட் ஆகலாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். குடியாருங்க ப்ரோ, இங்கே விட்டு போயிடாதீங்க ப்ரோ. கூட தான் கூப்பிட்ற அளவில் தான் ப்ரோ இருப்பேன். ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. நான் மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஓகேவா? ஏன்னா வந்து இப்போது நம்ம ஸ்ப்ளிட் ஆனால் தான் வந்து இந்த ஃபுல் இடத்த நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்படிங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இப்படி ஒன்றா இருந்தாக்கா இந்த முழு இடத்த வந்து எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கீழே இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா அவர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. மேலே போர்ஷன் வந்து நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். தனித்தனியாக போகிறதாச்சு ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இதனால் ஏதாச்சும் வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால்
அவங்கக்கிட்ட இந்த ஏதாச்சும் சவுண்ட் கேட்குது ப்ரோ. ஸோ கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். ஓகே, சரி நான் மேலே போகிறேன். ஓகே மொபைல் கேமரா குத்தனை டொக்கோஸ் குத்தனை. ஓகே, பார்த்து உஷாரு. சேஃப்டியாக போங்க ப்ரோ. ஓகே, எதுனா வந்துருங்க ப்ரோ கூப்பிட்டா. கண்டிப்பாக கூப்பிட்ற அளவுக்கு இங்கே தான் இருப்பேன். ஓகே ப்ரோ. ஓகேவா? சரி சரவணா பத்திரம். கைஸ் okay. கேமரா வேறு விட்டு பிளர் ஆகுது. ஓகே, கூப்பிட்ற இடத்துல தான் இருப்பேன். ஓகேவா? பார்த்து படிக்கட்டி நான் எப்படி இருக்குது இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ சேஃபாக இரு. ஓகே ப்ரோ. என்ன ஓய்யோ, ஓகே போகலாம். அப்படியே நம்ம மேலே சேஃபாக போகணும் கைஸ், படிக்கட்டே சரியில்லை. ஓகே, லேப்ரட்டரி வந்துட்டோம். சைலண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சப்ஸ்டோர்ஸ். ஓகே, கலர் மேட்சிங். கைஸ் எத்தனாவது வருஷத்து கேலண்டர்னு பாருங்கள். ஓ மை காட், 2008 12 11 2008 இந்த பிளேஸ் அபாண்டன்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2008 வந்து இந்த இடம் அபாண்டன்ட் ஆகிருக்கு. சாரோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓ மை காட் கைஸ், லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மினிமலாக. கேமரா வேறு ஏன் இப்படி ஆகுது? ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2008 வந்து இந்த பிளேஸ் அபாண்டன்ட் ஆகிருக்கு. ஓகே, oh my god. ஆஃபீஸ். ஸோ மேலே வந்து டெரஸ் போகுதுங்க. ஓகே, ஓகே சரவணா எங்கே? அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், ரூபன்றாங்க மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காரு. நான் அப்படியே கீழே போக போகிறேன். ஹலோ கைஸ், வித்தியாசமாக இருக்குது கைஸ் இந்த லொக்கேஷனு. ஹலோ ஹலோ, நீங்களா அது? அக்கா நீங்களாக்கா அது?
இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே. ஸோ கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட சரவணா அவர் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா பேரானார்மல் விஷயங்கள் நடக்கிறதாகவும், நிறைய பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 6 மணி ஆனால் யாருமே வரமாட்டாங்கன்னும், இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும் அந்த பெண்ணோட உருவம்னு சொல்கிறாங்க. பட் இப்போது என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ உள்ளார இருந்து ஓன்னு ஜோராக அழுகிற மாதிரியான சவுண்டு வந்து எங்களுக்கு க்ளீனாக கேட்டுச்சு. இந்த யாரோ அடித்தா குத்துனாக்கா எப்படி கேட்கும் சவுண்டு, ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஓன்ட்டு ஜோராக வந்து எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, ஸோ வந்து அதை இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்துருவோம்னு சொல்லி நாங்கள் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துட்டோம். வழியை கண்டுபிடிச்சி வர்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டமாக இருந்தது. ஸோ கீழெல்லாம் பார்ப்போம். ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வெளியில் லைட்டு போச்சு, நம்ம செத்தோம். கூடிய சீக்கிரத்தில் இடிக்க போகிற இடம், இறங்கிடுவோமா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? கைஸ் இப்போ அங்கே தான் கைஸ் கேப்சர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த இடத்துல. கைஸ் சவுண்ட் கேட்குது கைஸ். அந்த கேப்சர் பண்ண இடத்துக்கு போக போகிறேன். இப்போ கேமராவில் ரொம்ப பிளர் ஆகுது. கேமரா ஃபுல் பிளர் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தேன். நான் அங்கே நின்றுருந்தேன், டப்புன்னு கேப்சர் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல தான். அங்கே நின்றுருந்தேன் கேஸ். நான் டக்குன்னு இந்த சைடு கேப்சர் பண்ணோன்னே அண்டர் கிரவுண்டு போல இதெல்லாம். ஹலோ, நிறைய ஜிப்சம் போர்டு இருக்குது. லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு. ஹலோ, மேலே வந்து டெரஸ் போகுது, மேலே போனால் மாட்டிப்போம். ஆக்சுவலாக இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது கீழே. ரைஸ் சம்திங் என்னவோ பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன்.
தகடெல்லாம் வச்சுருக்காங்க. சாமி இதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. சம்திங் அது போட்டுருக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள். இதோட ஓகே. மெக்கானிஸ்டிக்ஸ். ஸோ கைஸ் எல்லாம் பாருங்கள், பியூர் கெமிக்கல் இதெல்லாமே தெரியுதா? லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கேன். பியூர் கெமிக்கல், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இது. ஷட், பார்த்தீங்களா கெமிக்கல் டப்பா. ப்ரொடக்ஷன் ஐஸ், ரியாக்டிவ் டைஸ், எல்லாம் கெமிக்கலோட பேருங்க தான். நான் மூவிங் வேட் டைஸ், கீபா டைஸ், ரிமோசலன் மசோல் டைஸ், மெகமெண்டிஸ் டைஸ், வேட் டைஸ். ஸோ கைஸ் பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு பியோர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலை வந்து கன்சியூம் பண்ணி தான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. கைஸ் இங்கே தான் கைஸ் இங்கே பார்த்தேன். கைஸ் டக்குன்னு மறைஞ்சிருச்சு கைஸ். கரெக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தேன். சி குளிக்கல. ஹலோ ஹலோ கைஸ் என்னோட அசம்ஷன் அது. ஓகே யா ஷோர், கண்டிப்பாக வந்து இது கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான். பாருங்கள், நோட் ஆஃப்டர் டேக்கிங் தி கெமிக்கல்ஸ் க்ளோஸ் தி கேன்ஸ் இமீடியட்லி, ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி. இது கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் இது. அதாவது 2008 வந்து அபேண்டண்டாக ஆகியிருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்களாம். ஸோ முன்னாடி நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வரப்போ வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த வந்து சுத்தபத்தமாக வந்து முன்னாடி செடி புதரமாக இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து சுத்தபத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தரிசு நிலமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ வெறும் மண்தரையாகவே தான் இருக்குது. சங்கர கேஷ் நான் பார்த்தேன். எஸ் கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு. மறைஞ்சு போச்சு கேஸ் இந்த இடத்துல. நல்லா பார்த்தேன் கேஸ் நான்.
ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஓ ஷிட், கேமரா வேறு அடிக்கடிக்கு இப்படி ஆகுது. ஓகே, சரவணா அங்கே இருக்கான். லைட்டு தெரியுதா? சரவணா ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? எதனா பார்த்தீங்களா? ஏன் ப்ரோ, எதனா பார்த்தீங்களா என்ன ப்ரோ ஆச்சு? ஆ ஏன் என்ன ஆச்சு? ஆ எக்ஸ்ட்ரீமா? என்ன ப்ரோ சொல்கிற? கேப்சரா? என்ன ப்ரோ சொல்கிற? ஸ்டெப்ஸுங்க சரியில்லை, ஸ்லோவாக தான் இருக்கணும். என்ன சொல்கிற? இரு வந்துட்டேன் இரு. என்னது பேச முடியா? என்ன ப்ரோ என்ன ஆச்சு? சரியான கேப்சர் ப்ரோ. இங்கிருந்து அங்கே வருது, அங்கிருந்து அங்கே போகுது ப்ரோ. அங்கே போதா? உருவத்தை பார்த்துட்டியா என்ன ப்ரோ? நல்லா கண்ணிலே பார்த்துட்டேன் ப்ரோ. ஓ மை காட், எங்கே பார்த்த ப்ரோ? இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தேன் ப்ரோ. ம், என்ன சொல்ல ப்ரோ? என்ன ப்ரோ? இந்த இடத்துல இருக்க சத்தியமாக சேஃப் இல்லை ப்ரோ. ஆ வெளியே போயிடலாம் ப்ரோ நம்ம. ப்ரோ பயப்படாத ப்ரோ. இப்படி நீ பேனிக் ஆனினா தான் எனக்கே ஜெர்க் ஆகுது நீ பண்ணுறது பார்த்தா. ப்ரோ சரியான கேப்சர் ப்ரோ. அங்கேருந்து ஓடி போகிறேன் ப்ரோ. சவுண்டு இப்போ நீங்கள் எங்களை சுற்றி தான் இருக்கீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ப்ரோ. தயவு செஞ்சு ப்ரோ அமைதியாரு. இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேப்சர் பண்ணிடலாம். டொக்கோஸ் கொடு. ஏன் ப்ரோ டார்ச் என்னாச்சு? போயிடலாம் ப்ரோ. இரு ப்ரோ, ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எங்கே ப்ரோ பார்த்த? இங்கே பார்த்தேன் ப்ரோ ஃபஸ்ட்டு. இங்கேயா? ஓகே, சரியான கேப்சர் ப்ரோ அது. சரி, என்ன சொல்லணும், அங்கே போயிட்டுருக்கேன் ப்ரோ. ஆ நடந்து போகுது ப்ரோ, பொறுமையாக அப்படி நடந்து போகுது ப்ரோ அது. எங்கே? இங்கேயா? அங்கே ப்ரோ, அதான் அந்த இடத்துல ப்ரோ. இங்கேயா? அந்த விண்டோ கிட்ட ப்ரோ. இங்கேயா? கீழே குழி மாதிரி போகுது ப்ரோ. அதில் விழுந்துட்டான்னு தெரியல ப்ரோ. இப்படி போயிட்டு டக்குன்னு காணும் ப்ரோ. மறைஞ்சிச்சு ப்ரோ. மறைஞ்சு போதா? ப்ரோ அங்கிருந்து இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. இங்கேயா? இந்த இடத்துல ப்ரோ, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. டங்கோயால ஒரு கம்யூனிகேஷன் போட்டுடலாமா? அந்த பிடிங்க கொஞ்சம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ப்ரோ வந்து கிட்டத்தட்ட அந்த உருவத்தை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இங்கே நம்மளால் வந்து ரொம்ப ஜோராக கூட கத்தி பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் 2 பேரோட சேனல்லையும் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது ஒரு சின்னதாக நான் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் ரிப்ளை வருதான்னு. அப்படி எதுவும் வரலனாக்கா நம்ம கிளம்பிடலாம். சரியா? கிளம்பிடலாம் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு போயிடலாம் ப்ரோ இந்த இடத்த விட்டு. ஒரு 2 வார்த்தை எனக்கு கேட்கணும்னு தோணுது, அதை மட்டும் நான் கேட்டுறேன். ஓகே ப்ரோ. நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களை சுற்றி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து கெமிக்கலை சாப்பிட்டு தான் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்றதும் வந்து நான் ஓரளவுக்கு வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ எதனால் அப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம சரவணா ப்ரோக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி உங்களை வந்து அப்யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களா, இல்லை ப்ரோ கேட்டுச்சு ப்ரோ. சரி ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னால் உணர முடியுது. ஸோ உங்களை வந்து நான் மேற்கொண்டு வந்து நான் உங்களை ப்ரோ சவுண்ட் கேட்டே இருக்கு ப்ரோ. இல்லை, மேற்கொண்டு உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்ததே வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான். பட் வந்து என்னால் பார்க்க முடியல. இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்றத வந்து ஒரு சில அறிகுறிகளை வச்சு ஒரு சில நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்களா இல்லை வந்து கோவத்தில் இருக்கீங்களான்னு சொல்லி கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் ஏதாவது வந்து
எங்களுக்கு அறிகுறியாக சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வந்து எங்கள் எதிரில் வந்து நின்னாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என் முன்னாடி வந்து உங்களால் நிற்கும் ப்ரோ. என் முன்னாடி வாங்கல ப்ரோ, வேணாம் ப்ரோ. என் முன்னாடி ஒரே வாட்டி வாங்க. உங்களை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். அது ஒன்று மட்டும் எங்களுக்காக பண்ணுங்கள். உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்க. உங்களுக்கான உதவியை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா வந்து உதவி நாங்கள் பண்ணாமல் என்றைக்குமே இருந்தது கிடையாது. நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தான், இல்லை எங்கள் முன்னாடி வந்து நின்னா தான் எங்களால் வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ எங்கள் முன்னாடி வாங்க. ஓ ரூபன் ப்ரோ, வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ப்ரோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ஒரு வேலை பண்ணலாம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். சரியா? பேக் எங்கே வச்சுருக்கீங்க? அங்கே இருக்கு ப்ரோ, எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக. வாங்க. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது தானே? உங்கள் ஃபோனில் வந்து இப்போ டைம் என்னான்னு காட்டுங்க. ஸோ கைஸ், டைம் பாருங்கள். நாங்கள் வந்தது வந்து 1 மணிக்கு. இப்போ டைம் காட்டுங்க. ஒரு நிமிஷம். ஸோ இருங்க, பிளர் ஆகுது. கூகுளே போட்டு பார்த்தலாமா ப்ரோ? இல்லை இதை ஒரு நிமிஷம் காமிங்க. பிளர் ஆகுது. கைஸ் 4:29, 4:30 மணி கிட்ட ஆக போகுது. கூகுளில் ஒரு வாட்டி போடுங்க. சரி கூகுள், வாட் இஸ் டைம்? 4:29 ப்ரோ. 4:29 கும்பிடுங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 மணிக்கு கேமரா பிளர் ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து 1 மணிக்கு கரெக்டாக வந்தது இதுக்குள்ளார. பட் வந்து நாங்கள் இடத்த தேடி கண்டுபிடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே வர்றதுக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் வந்து இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மிடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. இது வந்து எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்குது. பட் இப்போ எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ரிஸ்க் எடுத்து இந்த இடத்த வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு தான் வந்து சரவணா ப்ரோக்கிட்டே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லி நாங்கள் 2 பேர் வந்து இன்றைக்கி அந்த ஆன்மாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து என்னால் அவங்களோட குரலை மட்டும்தான் வந்து கேட்க முடியுது, உணர முடியுது. பட் வந்து என்னால் பார்க்க முடியல. பட் இவர் பார்த்து தான் சொல்கிறாரு. அது வந்து கேப்சர் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? 3 கேப்சர் ப்ரோ, சரியான கேப்சர் ப்ரோ. 3 கேப்சர் சத்தியமாக ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கை காலெலாம் நடுங்குது ப்ரோ. சரி, ஓகே. அப்புறமா கைஸ், இவர்கிட்ட வந்து இவரோட மொபைலில் வந்து அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு, அதை சொல்கிறாரு. பட் வந்து நான் அதை எடிட்டிங்கில் செக் பண்ணி அதை வந்து அவர் கேப்சர் பண்ணியிருந்தால் உங்களுக்காக நான் அதை நோட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாம். ஓகே ப்ரோ, சீக்கிரமாக போயிடலாம் ப்ரோ. கைஸ், ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியும் இருக்காப்புல. ஸோ செக்யூரிட்டியுமே வந்து நிறையா பேரானார்மல் விஷயங்களில் வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருக்க போக யாருமே வந்து வீடியோவும் எடுக்க விட்றதில்ல. ஓகே. ஸோ ஃபைனலி லாஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ப்ரோ, டச் பண்ணாத ப்ரோ. கீபோர்டா? இந்த காலத்து கீபோர்டு ப்ரோ. இப்போலாம் எதுவுமே அந்த காலத்து கீபோர்டா? இது எந்த வருஷம் தெரியுமா? இடம் அபேண்டன்ட் ஆகிருக்கு. 2008 கேலண்டர் இருக்குது மேலே. அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? நான் கணக்கு கைஸ், நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. கேப்சர் பண்ண போயிடலாம் ப்ரோ. எங்கே கேப்சர் பண்ண? அங்கே இருந்துச்சு ப்ரோ. கரெக்டாக இங்கேயா? இங்கே ப்ரோ, இங்கே ப்ரோ. இங்கேயா? ஓ, எப்படி நிற்குது ப்ரோ? எப்படி ஸ்டாச்சு வர நிற்குது ப்ரோ இடத்துல? சரி, அப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்துருக்கிற ஃபுட்டேஜ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. நான் பார்த்துட்டு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ப்ரோ. நேரம் போயிடுவீங்க ப்ரோ. எத்தனை ஆன்மாக்களை பார்த்துட்டேன், நான் இருக்க மாட்டேனா? ஓகே, வாங்க அப்படியே ஒரு அந்த பக்கம் போய் பார்ப்போம்.
கீழே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? பண்ணேன் ப்ரோ. இந்த பார்க்கறதுக்கு இந்த விண்டோஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. ஒரு விஷயமா இது ஃபுல்லு ஹால் தான்ல. முன்னாடி ஒரு பில்டிங் அதுதான் ப்ரோ, நம்ம அவ்வளோ 2 மணி நேரம் தேடி கூட உள்ளே போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்க முடியலையே. சொங்க பாருங்கள், கெமிக்கல் எல்லாமே. வாங்க வாங்க, மேலே எக்கச்சக்கமான கெமிக்கல் இருக்குது. மேலே ப்ரோ. ஆமாம், சீக்கிரம் போயிடலாம் ப்ரோ. அப்போலாம் கைஸ் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். இப்போ எந்த வழி அப்புறம் வந்தோம் உள்ள? எக்ஸிட்டே மறந்துட்டுமே. பார்த்துக்கலாம் கைஸ், இதெல்லாம் என்ட்ரன்ஸு. செக்யூரிட்டி கிட்ட மாட்டினா டேரெக்டாக போலீஸ் கிட்ட தான் நம்ம. வாங்க 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 ஃபாஸ்ட்டா. ஸோ கைஸ் நாங்கள் வந்து வெளியே போய் பேசுகிறோம். கேமரா இப்போ இங்கே ஆஃப் பண்ணுறோம். கேமரா ஆஃப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வெளியில் போங்க, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். பார்த்து சேஃபு. பேக் மாட்டுது பார்த்து. அப்படிங்க ப்ரோ, பார்த்து வாங்க ப்ரோ. கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இன்னும் இதெல்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. மிஷின்லாம் இருக்குது ப்ரோ. வித்தியாசம் ப்ரோ. மிஷினா? மிஷின் அங்கே பாருங்க ப்ரோ, இது பெருசாக இருக்குது ப்ரோ பில்டிங்கு. ப்ரோ அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. இப்போ இல்லை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா ப்ரோ? அவங்க எனக்கு இடிக்க போகிறாங்க வேறு. பார்த்துடலாம் ப்ரோ. பார்த்து ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ கைஸ், தெரியும்னு நினைக்கிறேன். சேம் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி ப்ரோ. ஃபுல்லாக வாங்கலாம். அங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ கைஸ், அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் இது இருக்காது. இப்போயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க ப்ரோ, பாதி. ஆமாம், அங்கே பாருங்கள், எல்லாமே மந்தரியாக ஃபஸ்ட்டு செடியும் பொதாரமாக இருந்துச்சு இந்த இடம். ப்ரோ உள்ளே இந்த அழுவுற சவுண்டு கேட்குது. வெளியே வந்தானே கேட்குது ப்ரோ. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நம்மளை உள்ளவான் கூப்பிட்டா என்ன? ப்ரோ திருப்பிலாம் வேணாம் ப்ரோ. சரி போயிடலாமா? திருப்பிலாம் போயிடலாம் ப்ரோ. சரி வாங்க போயிடலாம் ப்ரோ. ஆனால் நம்ம இப்படி வரலையே வழி. இப்படி வந்தோம் ப்ரோ. வலிக்குது ப்ரோ. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கேமரா ஆஃப் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன், வெளில போட்டு பேசுகிறேன், ஓகேவா? ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம். நீங்களே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இந்த வண்டியில் தான் வந்தோம். ஸோ இந்த வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்குது ஃபேக்ட்ரி. நாங்கள் வந்து இங்கேருந்து எகிரி குதிச்சு தான் உள்ளே போனோம். ஸோ சேஃபாக வந்து ஃபைனலி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து எங்கள் 2 பேரோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்டுக்காக. அண்ட் தென் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தொண்டை வேறு கொஞ்சம் சரியில்லை கைஸ், ஏன்னா கோல்ட் ஆகிட்டு ரொம்ப ட்ராவல்லே இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கிளைமேட் ஒத்துக்கலை, ஏன்னா நிறைய ஊருங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட்டாக வரும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், இதுக்கு மேலே டிலேவே ஆகாது, ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை. உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன், ஹாரர் தமிழன் அண்ட் ரிச்சுவல். சொல்லுவா சரவணா. ஸோ தகிச்சு போய் நின்றுக்கிறாப்புல. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் போகிறப்போ ஷேர் பண்ணிகிட்டே போகிறோம். அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ போகிறப்ப எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து ஷார்ட்டாக ஒரு டீ சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ இங்கே எண்ட் ஆகிடும், பட் எங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, Powerful people make places.